அன்பான நேயர்களே, த பேல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுவது ஈஸ்வரனுக்கு உகந்த பத்திரமானது வில்வம். இந்த வில்வ இலைகளை சுத்திகரித்து காய வைத்து பொடித்து வைத்துக்கொண்டு காலையில் ஒரு தேக்கரண்டி, இரவு நேரத்திலே ஒரு தேக்கரண்டி என்று எடுத்து தேனோடோ அல்லது பாலோடோ பருகி வருகின்ற நிலையிலே நாளடைவிலே இந்த சைனோசிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தலை நீர் ஏற்றம், அதனாலே ஏற்படுகின்ற மூக்கு ஒழுக்கு அல்லது மூக்கு அடைப்பு, தலை பாரம், கண்கள் சிவந்து போகின்ற நிலை, இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் தொண்டைக்கட்டு, இருமல், சுவாச பாதையிலே இருக்கின்ற அடைப்பு இவற்றையும் போக்கி சிறுநீர் தாரையிலே எரிச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த வில்வ இலை சூரணம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. லவ்சோனியா இனர்மிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, கோரண்டா என்று தெலுங்கு பாஷையிலே குறிக்கப்பெறுவது, மருதாணி, மருதோன்றி, அழவனம் என்றெல்லாம் தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று. இந்த மருதாணி என்பது அழகுக்காக, நகங்களுக்கு சிவப்பு வண்ணம் தருவதற்காகவும், நகங்களுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும், நகைச்சொத்தையை போக்கக்கூடிய ஒன்றாகவும், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்திலே இது அழகுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இதை மேலுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது சிவப்பு வண்ணத்தை பெறக்கூடிய ஒன்றாக, தலைமுடியைக்கும் இது பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இது ஒரு டியோட்ரண்ட் என்கின்ற வகையிலே நாற்றத்தை போக்கக்கூடிய ஒன்றாக, இதனுடைய சாற்றினாலே புண்களை கழுவுகின்ற பொழுது அல்லது இதை தீநீராக வைத்து புண்களை கழுவுகின்ற பொழுது அந்த புண்களிலே இருந்து வெளிப்படுகின்ற நாற்றத்தை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே துவர்ப்பு தன்மையுடைய இது புண்களை வெகு சீக்கிரத்திலே ஆற்றக்கூடிய வல்லமையுடையதாகவும், குருதி ஓட்டத்தை நிறுத்தக்கூடிய ஒன்றாகவும், அதாவது குருதி கசிவை நிறுத்தக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. கூலண்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீர் தாரை எரிச்சலை, சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு ஒரு தடுப்பணையாக இருந்து ஒரு ஹெப்படோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இந்த மருதாணி உள்ளுக்கு மருந்தாகி பயன் தருகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு மருதாணி வேர் பட்டையை பயன்படுத்தி மூலத்தினால் உண்டாகக்கூடிய வாயு, உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான பித்தம், முறை ஜுரம், உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மருதாணி செடியின் வேர்பட்டை, சீரகம், தேன். சீரகம் அரை தேக்கரண்டி அளவு எடுத்து சீரகத்தை நம்ம பொரிச்சிடலாம். மருதாணி செடியோட வேர் பகுதி மட்டும் நம்ம ஒரு சிறிய துண்டு கட் பண்ணிட்டு அது மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி பட்டையை உரிச்சிருக்கோம். இந்த பட்டையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த பட்டையை எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இது போன்ற சிறு சிறு வேரும் நம்ம பயன்படுத்தலாம். மருதாணி செடியின் பாகங்களை நம்ம உள்மருந்தாக பயன்படுத்தும் பொழுது மிக குறைந்த அளவில் பயன்படுத்தணும். அதோட அளவு அதிகமாச்சுன்னா நமக்கு குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். நம்ம இது ஒரு 2 கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். சீரகம் அரை தேக்கரண்டி அளவு பொரிச்சிட்டு அதோட தேவையான அளவு நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மருதாணி வேர் சேர்த்துடலாம். வேர் மற்றும் வேர் பட்டை இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம கஷாயமாக எடுத்துக்கணும். கஷாயத்தோட அளவு 50 to 60 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். 3 நாட்கள் காலை மாலைன்னு 2 வேளையும் இந்த மருந்து சாப்பிடலாம். மேக்சிமம் நம்ம ஓரிரு முறை எடுக்கும்பொழுதே அந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். 3 நாட்கள் மேக்சிமம் எடுத்துக்கலாம். இந்த மருதாணி வேர் பட்டையோட நம்ம சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். இது எடுத்துக்கும் பொழுது நமக்கு மூலத்தினால் உண்டாகக்கூடிய வாயு, மூலம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வாயு தொந்தரவு உண்டாகும். அதுவும் உஷ்ண வாயு ஏற்படும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாமல் விட்டு விட்டு வரக்கூடிய காய்ச்சலும்
சரியாகும். உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனாலையும் பித்தம் அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய குமட்டல் போன்ற பிரச்சனைகளும் இந்த மருந்து எடுக்கும்பொழுது சரியாகும். பித்தம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய எரிச்சல், உடல் முழுவதும் ஏற்படக்கூடிய எரிச்சல், பாத எரிச்சல் போன்ற பிரச்சனைக்கும் இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம். மருதாணி இலைகளை நம்ம காலாணிக்கான மருந்தா பயன்படுத்தலாம். மருதாணி இலையோட நம்ம விளக்கெண்ணெய் மற்றும் சுண்ணாம்பு சேர்த்து நல்ல மைய பேஸ்டா அரைச்சி காலாணி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இரவு நேரத்தில் வச்சு கட்டிட்டு வந்தோம்னா தொடர்ந்து அதை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த இடம் சாஃப்ட் ஆகிடும். காலாணினால ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும். அதே போல் கால் விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய பூஞ்சை காளான் தொற்றுக்கும் நம்ம மருதாணி இலையை மருந்தாக பயன்படுத்தலாம். மருதாணி இலையோட நம்ம தேங்காய் எண்ணெய், எலுமிச்சம் பழச்சாறு மற்றும் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை விரல் இடுக்குகளில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நமக்கு சேற்று புண் இருந்ததுன்னா அது சரியாகும். இப்போ இந்த கஷாயம் தயாராகிடுச்சு. இந்த வடிகட்டிட்டு இதோட நம்ம தேன் சேர்த்துடலாம். மருதாணி செடியின் வேர்பட்டை, சீரகம் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு இருவேளையும் 3 நாட்களுக்கு 60 ml அளவுக்கு தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது மூலத்தினால் ஏற்படக்கூடிய உஷ்ண வாயு தனியும், அதே போல உடலில் உள்ள அதிகப்படியான பித்தத்தை சமன்படுத்தக்கூடிய மருந்தா இது செயல்படும். முறை ஜுரம் மற்றும் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய காய்ச்சலுக்கும் இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, லவ்சோனியா இனெர்மிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற மருதாணி அழவனம், இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அகத்தியர் குணப்பாட நூலிலே சோனித ரோகமெல்லாம் சொல்லாமல் ஏகிவிடும், சோனித ரோகமெல்லாம் சொல்லாமல் ஏகிவிடும், பேணுவார்க்கு இரத்தமோடு பித்தமும் போகும் காண் என்று சொல்லியிருக்கிறார். சோனித ரோகம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இலையை தீநீராகவோ அல்லது கற்கமாகவோ விழுதாகவோ உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற நிலையிலே பெண்களுடைய கருப்பையை பற்றிய அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக மாதவிலக்கு காலத்திலே வெளிப்படுகின்ற அதிகமான குருதி போக்கு, மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய வகையிலே அதிகமான குருதி போக்கு, லுகேரியா என்று சொல்லக்கூடிய நிலையிலே வெள்ளை பொழுக்கு, இவற்றையெல்லாம் நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கருப்பைக்கு உஷ்ணத்தை போக்கி குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு இரத்தமோடு பித்தமும் போகும் என்று சொல்லியிருக்கிறார். இரத்தம் ஒழுக்கு, எங்கு இரத்த கசிவு ஏற்பட்டாலும் அதை நிறுத்தக்கூடிய ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை இந்த அழவனம் பெற்றிருக்கிறது. பித்தமும் போகும் என்று சொல்லுகின்ற பொழுது உடல் உஷ்ணத்துக்கு காரணமாக இருக்கின்ற அதிகமான பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய இலையை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து விழுதாக்கி அதை பாலோடு அந்தி சந்தி என்று இருவேளை நாம் பருகி வருகின்ற பொழுது உடலிலே ஏற்படுகின்ற காய்ச்சலை, ஆன்டிபைரட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கிறது. அதோடு கூட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலேயும் செயல்பட்டு வலி நிவாரணியாகவும் இது நமக்கு பயன் தருகிறது. காய்ச்சலை தணித்து உடல் வலியையும் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கல்லீரல், மண்ணீரலுக்கு பலம் தருகிறது. இங்கே இந்த மருதாணி இலையினுடைய வேரை சீரகம் சேர்த்து தீநீராக இனிப்பு சேர்த்து வைத்திருக்கிறோம். இதை அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற பொழுது பெருங்குடல், மலக்குடல் இவற்றை பற்றிய தொல்லைகளை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த தீநீர் விளங்கும். மூலம் என்று சொல்லுகின்ற நவ மூலங்கள், 9 வகையான மூலங்கள், குறிப்பாக குருதி மூலம், உள்மூலம், வெளிமூலம், சீழ்மூலம் என்று சொல்லக்கூடிய மூல நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும், த ஃபிஷர் என்று சொல்லக்கூடிய ஆசனவாய் வெடிப்பை போக்கக்கூடிய ஒன்றாகவும், ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய ஆசனவாயை சுற்றி ஏற்படுகின்ற கொப்புளங்கள், அதன் மூலம் வருகின்ற கசிவு, இவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த மருதாணி வேர் தீநீர் நமக்கு பயன் தரும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, அழகுக்காக நாம் பயன்படுத்துகின்ற அழவனம் என்கின்ற மருதாணி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.